ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிஓஏ ஆன்லைன் கிளாஸில் இணைஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கிளாஸ்க்கான டீட்டெயில் அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட சிஓஏ படிச்சிருக்காங்க, நல்ல முறையில் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கோர்ஸ் தான். அதை கரெக்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். அந்த முறையில் பண்ணோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் கன்ஃபார்ம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சிஓஏன்னு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் டீட்டெயில் அனுப்புவாங்க. சரிங்களா? நன்றி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ அடுத்து வரக்கூடிய சிஓஏ எக்ஸாம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் ஜூன் அண்ட் டிசம்பரில் மட்டும்தான் சிஓஏ எக்ஸாம் மாற்றி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிஓ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அக்கார்டிங் டு ஜிஓ கண்டிப்பாக டிசம்பரில் எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதில் இருந்து தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னாலும் ஸோ அதுக்கு ஏதாவது செப்பரேட்டாக அவங்க நோட்டிஃபிகேஷன் மாதிரி விடுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதே நேரத்தில் எக்ஸாம் அடுத்த வர எக்ஸாம் கண்டிப்பாக நியூ சிலபஸ் தான் நடக்கும். இது போன எக்ஸாம் அப்போவே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. போன ஒரு எக்ஸாம் மட்டும்தான் ஓல்டு சிலபஸை பேஸ் பண்ணி நடக்கும். அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதுவும் ஜிஓ ரிலீஸ் ஆகிருக்கு. ஜிஓ இருக்கனால கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நார்மல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா சொல்லலாம், அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்துடலாம், இது பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஜிஓ அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்த எக்ஸாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே அதுக்கு தயாராகுங்க. நியூ சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ப்ராக்டிக்கலில் வந்து எம்எஸ் ஆக்சஸ் அதெல்லாம் கிடையாது, டோட்டலாக தூக்கிட்டாங்க. ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் சிலபஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆஃபீஸை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதே நேரத்தில் முன்ன இருந்த பழைய ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படியே தான் இருக்குது. எம்எஸ் ஆக்சஸை டோட்டலாக எடுத்துட்டாங்க. ப்ராக்டிக்கலில் தியரியில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுல வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அந்த எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் சிஸ்டமே மாற்றிட்டாங்க. டோட்டலாக ஃபுல்லாகவே வந்து சிஸ்டம் பேஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸாம் எல்லாமே தியரி எல்லாம் முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணணுங்க, சிஸ்டத்தெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற முறையில் கொஸ்டின்ஸ் எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க. ஒரு எக்ஸாம் நடந்தால் தான் தெரியும் எந்த முறையில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. அதோடு கூட டைப் ரைட்டிங் நான் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன் சார், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்பீட் வரைக்கும் முடிச்சிருந்தேன் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன தான் பண்ணுங்க, ஸ்பாட்டில் சிஸ்டத்தில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப் பண்ணி காட்டணுங்க. அதுக்கு தனியாக ஒரு 50 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. மினிமம் 20 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா தான் அதில் பாஸ் நீங்கள். சரிங்களா? ஸோ அப்போ சிஸ்டம் பேஸ்டு நீங்கள் டைப் ரைட்டிங்கும் லேர்ன் பண்ணிக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 டைப்பும் நீங்கள் சிஸ்டத்தில் பண்ண தெரியணும். அதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தாகணும். ஸோ அதுக்கும் ரெடி ஆகுங்க.